வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறார் என்றும் அவர் மீது சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் இந்த கசப்புகளை தொடர்ந்து இனியும் திமுக கூட்டணியில் வேல்முருகன் தொடர வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு பாமகவுடன் அவர் கைகோர்க்க உள்ளதாக கூறப்படுவது அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு பண்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். திமுக கூட்டணியில் அவர் இருந்தாலும் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பேசி வருகிறார். இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக வேல்முருகனை கூறியதாக தகவல் வெளியானது. இச்சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து பேசினார் வேல்முருகன். இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் அதிருப்தி சற்றே தணிந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சபாநாயகர் இருக்கை முன்பு ஆவேசமாக வேல்முருகன் பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேசுவதற்கே போராடி கொண்டிருந்தேன். அதனால் தான் நாடாளுமன்றத்தில் எப்படி அவைத்தலைவர் முன்பு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதேபோல் நானும் எனது இருக்கையிலிருந்து சென்று அவைத்தலைவர் முன்பாக நின்று என் கருத்தை முழுமையாக பதிவு செய்ய நேரம் கொடுங்கள் என்று கேட்டேன். இது தவறா? இதற்கு சேகர்பாபு, நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை பேசினார். உடனே அவரிடத்தில் சென்று இதுபோன்று ஒருமையில் பேசக்கூடாது என்று சொன்னேன். கலைஞர் ஆட்சியில் போடப்பட்ட அரசாணையை கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னேன். இது எப்படி வரம்பு மீறிய செயலாகும் என்று பேசினார். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களை வேல்முருகன் கை நீட்டி பேசுவது, ஒருமையில் பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தார். கடந்த சில மாதங்களாகவே திமுக கூட்டணிக்கு எதிராக பேசி வரும் வேல்முருகன் இப்போது பகிரங்கமாகவே பேச ஆரம்பித்து விட்டார். இதனால் அவர் இனிமேலும் கூட்டணியில் நீடிக்க வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. இச்சூழலில் தான் வேல்முருகன் பாமகவுடன் கைகோர்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக அண்மையில் பாமகவின் ஷேடோ பட்ஜெட்டை பாமக நிர்வாகிகள் வேல்முருகனிடம் கொடுத்ததாகவும் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு வேல்முருகன் நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியுடனான இந்த மோதல் போக்கை தொடர்ந்து பாமகவுடன் கைகோர்க்கும் முயற்சிகள் வேல்முருகன் தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.